தேக்கு மரம் டீக் ட்ரீ என்பது அசாத்திய வரலாற்றும் பாரம்பரியமும் கொண்டது. இது பல நூற்றாண்டுகளாக மரக்களஞ்சியங்களின் ஒரு முக்கிய பகுதியாக இருந்து வருகிறது. இப்போது நாமது தேக்கு மரத்தின் கதையை ஆய்வு செய்யலாம். தேக்கு மரத்தின் வரலாறு. தேக்கு மரம் தாய் நிலம் தென்னிந்தியாவாகும். இது இந்தியா, மியான்மர், தாய்லாந்து, இலங்கை போன்ற இடங்களில் பெருமளவில் காணப்படுகிறது. மூலமரத்தின் இயல்புகளால் தேக்கு மரம் உலகின் முக்கியமான மரமாக வளர்ந்து வருகிறது. தொன்மையான பயன்பாடுகள். பண்டைய காலங்களில் தேக்கு மரம் முக்கியமாக படகுகள் மற்றும் கப்பல்கள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டது. தெற்காசிய நாடுகளில் இது கப்பல்களில் முதன்மை மரமாகவும் நீர்ப்புகா தன்மை மற்றும் நீண்டகால நீடித்த தன்மையால் தேர்வாகும். இந்த மரத்திலிருந்து செய்யப்பட்ட கப்பல்கள் ஏறக்குறைய 100 ஆண்டுகள் நீடிக்கும். இலங்கையின் தமிழ் மரபு. இலங்கையின் தமிழ்நாடு பகுதியில் தேக்கு மரம் கப்பல் கட்டுமானத்திற்கு மட்டுமல்லாமல் மரபு வீடுகள், தேவாலயங்கள், கோயில்கள் போன்றவற்றிற்கும் பயன்படுத்தப்பட்டது. இது இலங்கையின் பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு முக்கிய பகுதியாகும். காலகட்டத்தில் வளர்ச்சி. சுமார் 18ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பியர்களால் தேக்கு மரம் பரவலாக கையாளப்பட்டது. குறிப்பாக பிரிட்டிஷ் கிழக்கு இந்தியா நிறுவனத்தினால் இந்தியாவில் தேக்கு மரம் பராமரிப்பு சாகுபடி செய்யப்பட்டு கப்பல் கட்டுமானத்திற்காக பெருமளவில் பரவியது. நவீன பயன்பாடுகள். இன்றைய உலகில் தேக்கு மரம் சர்வதேச சந்தையில் அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அவற்றின் அழகிய தோற்றம், வலிமை மற்றும் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் தன்மை ஆகியவற்றால் இது வெளிப்புற தளபாடங்கள், தரைகள், படுக்கைகள், விலையுயர்ந்த மரபணுக்கள் போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. வாழ்நாள் மற்றும் வளர்ச்சி. தேக்கு மரம் முழு வளர்ச்சி அடைய 20 முதல் 25 ஆண்டுகள் ஆகும். இது வளர்ச்சிக்குப் பிறகு மட்டுமே பரிசோதிக்கப்படுகிறது. இந்த மரம் வளர்ச்சிக்கு இடையறாது ஒளி, நீர் மற்றும் நல்ல மண் வழக்கத்தை தேடுகிறது. தேக்கு மரத்தின் மரபியல். அதன் மரம் தனித்தன்மை வாய்ந்தது, அடர்த்தியூட்டும் மற்றும் நீண்டகால நீடித்த தன்மை கொண்டது. இதனால் பசுமைச் சிறந்த தேக்கு மரம் ஒரு குறிப்பிட்ட சின்னமாகவும் மரபியலின் அடையாளமாகவும் இருக்கிறது. மாறுதல்கள். தேக்கு மரம் மழைக்காடுகளில் மட்டுமல்லாமல் தனிமையில் வளரக்கூடியது. பரவலாக பாரம்பரியமாக இருந்தாலும் தொழில்நுட்ப மேம்பாட்டால் இந்த மரங்கள் வேகமாக வளர்க்கப்படுகின்றன. குளோனிங், வளர்ச்சியூட்டும் மரங்கள் போன்ற முறைகளால் தேக்கு மர வளர்ப்பு எளிமையாகியுள்ளது. தேக்கு மரத்தை டீக் ட்ரீ வளர்ப்பது நீண்டகால முதலீடு மற்றும் பொறுமையை பெரிதும் தேவைப்படும் ஒரு செயலாகும். தேக்கு மரத்தின் வளர்ச்சி மற்றும் விளைவுகள் அதிக உழைப்பு மற்றும் சரியான பராமரிப்புகளை பொறுத்து மாறுபடும். இப்போது தேக்கு மரத்தின் வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின் வளர்ச்சி விகிதத்தை பற்றி பார்ப்போம். விதைமுறை மற்றும் நடுகை. 0-2 வருடங்கள். விதைமுறை. தேக்கு விதைகளை சிதைத்து விதைப்பதன் மூலம் வளர்க்கப்படுகிறது. விதைகள் 2-3 வாரங்களுக்குள் முளைக்கும். நடுகை. விதைகள் சிறு செடிகளாக மாறியவுடன் அவற்றை நிலத்தில் நடுவதே முதல் கட்டமாகும். செடியின் நடுவில் 2-3 மீட்டர் இடைவெளி வைக்க வேண்டும். வளர்ச்சி விகிதம். முதலில் தேக்கு மரம் மிக மெதுவாக வளர்கிறது. முதல் 2 வருடங்களில் 1-2 மீட்டர் உயரம் மட்டுமே வளர்ச்சி காணலாம். இளம் நிலை 3-5 வருடங்கள். வளர்ச்சி. இந்த கட்டத்தில் மரம் தன் வேர்களை வலுப்படுத்தி நீர் மற்றும் ஊட்டச்சத்துக்களை அதிகமாக உறிஞ்சுகிறது. இதனால் மரத்தின் வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கிறது. பராமரிப்பு. மரத்திற்கு உரம், நீர், சூரிய ஒளி ஆகியவற்றை சரியாக அளித்தால் மரம் வேகமாக வளர்கிறது. விகிதம் 5-8 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. இடைநிலை 6-15 வருடங்கள். மரத்தின் பரிமாணங்கள். மரம் இந்த காலகட்டத்தில் 15-20 மீட்டர் உயரம் வளரக்கூடியது. அடர்த்தி. இப்போது மரத்தின் அடர்த்தி அதிகரிக்கத் தொடங்குகிறது. இது மரத்தின் வலிமை மற்றும் நீண்ட கால நிலைத்தன்மைக்கு பெரிய பங்கு வகிக்கிறது. விகிதம். ஆண்டுதோறும் 2-3 மீட்டர் வளர்ச்சி. முதிர்ந்த நிலை 16-25 வருடங்கள். வளர்ச்சி. இப்போது மரம் தனது முழுமையான உயரத்தை அடைகிறது. இது 20-30 மீட்டர் வரை இருக்கலாம். மரத்தின் கனமும் அடர்த்தியும். மரத்தின் மரவிலை இந்த கட்டத்தில் அதிகமாகிறது. வணிக ரீதியில் பயன்படுத்த இந்த வயது மரத்திற்கு மிகச் சிறந்தது. மெச்சூரிட்டி. 20-25 ஆண்டுகளில் தேக்கு மரம் முழுமையான வளர்ச்சி அடையும்.
அழுத்தங்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள். நோய் மற்றும் பூச்சிகள். இந்த மரம் பல நோய் மற்றும் பூச்சிகளால் பாதிக்கப்படலாம். அவற்றை சரியாக பராமரிக்காவிட்டால் மரத்தின் வளர்ச்சி விகிதம் பாதிக்கப்படும். பராமரிப்பு. உரம் மற்றும் பூச்சி மருந்துகள் சரியாக அளித்தால் மரத்தின் வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கும். வியாபார மூலதனம். மரத்தின் விலை. 25 ஆண்டுகளுக்குப் பிறகு தேக்கு மரம் விற்பனைக்கு மிகுந்த விலை பெறக்கூடியது. ஒரு செடியின் மதிப்பு ஆண்டுதோறும் அதிகரித்து கொண்டே இருக்கும். தொகுப்பு விளைவுகள். ஒரு ஏக்கர் நிலத்தில் 500 மரங்களை நட்டு 25 ஆண்டுகள் வளர்க்கும் போது ஒரு மரத்தின் மதிப்பு பல லட்சங்களை எட்டக்கூடும். கடைசி தீர்க்கம். தேக்கு மரம் வளர்ப்பு என்பது நிதானம் மற்றும் பொறுமையை தாங்கிய வியாபாரம். நீண்டகால திட்டமிடல், சரியான பராமரிப்பு மற்றும் தடையற்ற வளர்ச்சி என்ற 3 அம்சங்கள் இந்த வியாபாரத்தின் வெற்றிக்கு முக்கியம். இவ்வாறு தேக்கு மரத்தின் வளர்ச்சி வாழ்க்கையின் பல கட்டங்களை கடந்த ஒரு நீண்டகால முயற்சி என்பதால் இத்தகைய விவரங்கள் உங்கள் யூடியூப் வீடியோவில் பார்வையாளர்களுக்கு மிகுந்த பயனாக அமையும்.